பாதி பொம்பளை பாதி மறைக்காத சொல்லு. ஆமா மேல என்ன ஒண்ணுமே காணா மட்டமாக்குது. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்? சரி மில்லுக்கு போனாரு. அவரு வரலையே சொல்லிட்டு ஏதோ போவேன். ஒரு பொங்கல் கட்டி சாப்பிட மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் கட்டி சாப்பிடுறேன். சரி அப்புறம் இன்னொரு கட்டிங்க. அதோட சத்தியமா சாப்பிட மாட்டேன். இன்னொரு கட்டிங்க. உட்காரு. சரியான சந்தோஷம் தான் பெற்றோருடைய சந்தோஷம். ஆமாப்பா அப்பா அயலாடு கண்டியிலே படிப்பு நல்ல பட்டம் பெற்று வந்தீர்களா? அப்பா அயலாடு சென்றோம். அனைத்து பட்ட படிப்புகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சுகப்பட்டு அப்பா நான் தான் முதல் வந்துட்டேன். இல்லப்பா ஆமாப்பா சொல்றேன். இருவருமே நீங்கள் எனக்கு திருமணமா இல்லப்பா? இல்ல கண்ணு இருக்க கால மனமே ஏறலாமா? ஏறக்கூடாது. அதனால அது உனக்கு தான் திருமணம். திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஐயோ என்னப்பா சொல்றீங்க? எனக்கு திருமணம் நடந்து விட்டதா? நடந்து முடிந்து விட்டது. அப்பா எனக்கு திருமணம் எப்படி நடந்தது? எப்பொழுது நடந்தது? அப்படிக்கு உனக்கு திருமணம் பாலிய திருமணம். பாலிய திருமணமா? என்னுடைய ஒரே ஒரு தந்தையை அமராவதி நாட்டுக்கு கொடுத்து 2 செல்வங்களை பெற்றார். ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை. பெண் குழந்தை பெற்றிருக்கு நமது நாட்டுக்கு வந்தார். நமது நாட்டுக்கு ஹலோ அண்ணா மருமகளை வளர்த்து ஆளாகி கொண்டு வருகிறேன். அப்படி என்றால் இனிமேல் ஒரு நிமிடம் கூட கிடையாது. இப்பொழுதே புறப்படுகின்றேன். என் மனைவி சாந்தி நான் கண்டுபிடித்து வருகிறேன். இப்பொழுதே சென்று உங்களுடைய மனைவியோடு வெற்றியோடு திரும்பி கண்டிப்பாக வந்தால் என் மனைவியோடு தான் வருவேன் நாட்டிற்கு. எனக்கு துணையாக
உனக்கு துணையாக இது பார்த்தாயா அந்த நாட்டுக்கு போருக்கு ஒருவன் நமது காவல் ஒருவன் தான் இருக்கு. அப்படியா என்னுடைய உறுதுணையாக இவனை அழைத்து ஆகட்டும் அப்பா. புறப்பட நண்பா போகலாம். தங்கச்சி நானும் சென்று வருகின்றேன். நான் சென்று வர வரை தந்தைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீர சிறப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும். வரட்டுமா வரமா அப்பா மலர்களை வேலைக்கு சென்று ஆடி பாடி விளையாடி விட்டு பிறகு வந்து நான் திருமணம் செய்கிறேன்ப்பா. ஆமாப்பா. மலவரத்துக்கு அழைத்து சென்று மலர்களை பறித்து சரமாக தொடுத்து என் மகளின் கூந்தலை சுட்டி சீக்கிரம் அழகு பார்த்து அழைக்கிறோம். வந்துருமா சீக்கிரம் வந்துருப்பா. ஏன்னா சின்னஞ்சிறு வயசுல நீங்க போனீங்க அயல் நாட்டுக்கு. ஆமா, அயல் நாட்டுக்கு போய் 10 மணி படிச்சுட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க மலைச்சோலை பார்த்தது இல்ல, அதெல்லாம் பார்க்க ஆசைப்படுறீங்கம்மா. அன்பு அயல்நாடு சென்று பட்டப்பட்டு முடித்து விட்டு தாயை திரும்பி விட்டு அதனால மலர்களை தோலை எப்படி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமாடா காட்டுறேன். அதனால படமா விஜயபுரி கோட்டையை உள்ளே நுழைகின்றேன், செல்வத்தை களவாடி வருகின்றேன். கோட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாயற்படியாக கடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்ற இன்னும் எத்தனை வாயற்படை இருக்கின்றது என்றே புரியவில்லை. எத்தனை வாயற்படைகள் இருந்தாலும் அத்தனையும் கடந்து செல்ல வேண்டும், செல்வத்தை களவாட வேண்டும். வருகின்றேன். பாரு இல்லன்னா தூங்கத்தான் தூங்கு. என்ன நினைச்சுக்கிறீங்க மனசுக்குள்ள நீங்க?
ஏன் வீட்டுக்கு கிளம்பி நிறைய புண்ணு கட்டு வராது அவங்க கூத்து நிக்குது எப்படி கேக்குறாரு கேட்டா சரி இருந்தாலும் ஆடி பாட்டு பாடுங்க நேரம் பார்த்து தெரியல அதனால எனக்கு ரொம்ப அழிச்சியா இருக்குதுடா ஆடி பாடுதான் உங்களுக்கு ஆயுஷ் ஆகுது ஆமா அதனால அண்ணனா அரண்மனை சுற்றி வேற உழுகிறேன் அப்படியா ஆனா காவல் எப்படி இப்படி இருக்கணும் யாருமே வரக்கூடாது பாத்துக்க கேட்கறது ஒரே ஆளு அப்படியே புடிச்சு சாமான் புடிச்சு வர்றான் அவனா சைலண்ட் ஏய் என்ன மறிக்கிறாய் குமுறி புடுவேன் ஒரு அடிக்கு சொரிய புடுவேன் ஏமா ஏண்டா எங்க இருக்கிறாரு இவன் தானா சரிதானா தந்தையிட சென்று இவனுக்கு சரியா தண்டனை தரணும் அவன் ஓடிவா எங்கடா நந்தவன் சென்ற மகள் சந்தோஷம் ஆடி பாடு என்னடா போன் ரெண்டு பண்றது போனும் ஆடணும் பாடுனாங்க அரண்மனையில் படுக்கலாம் வந்தாங்க அம்மா படுக்கும்போது யாரும் தெரியல கழுத்து முட்டாட்டா அப்படியே மூத்தத்தை பிடிச்சி இழுத்தான் ஆமாடா மகளே அப்பா அந்த திருட்டு அப்பா நாயார் உன்னுடைய மகள் நான் விடுவேனா ஆயிட்டுவா இவன் தீவிரவாதி இவன் இப்பேற்பட்ட தீவிரவாதிகளை விடவே கூடாது அவருடைய முகமுடி அகற்று விலங்கு அகற்று அதெல்லாம் உடம்புல ஆன்சு இருக்கணும்டா ஆன்சு அங்காடிங்க பாத்து ஒரு ஆம்பளை பிடிச்சி கைலாஸ்